பக்த கோடியில் இந்த பிரசாதம் வாங்கிட்டு வெளியில அன்னதானத்தை வேஸ்ட் பண்ணாம பொறுமையா இங்க எப்படி பொறுமையா வந்தீங்களோ அதே மாதிரி அங்க போயிட்டு பொறுமையா வாங்கிக்கோங்க. இந்த ஐயனுக்கு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா நிறைய காமெடி பண்ணி விட்டுருவாரு. இது நடந்தது என்ன, பாலசாமி ஃபர்ஸ்ட் நான் கூட்டிட்டு போறேன், அவர் ஒரு மோந்திரம் கொடுக்குறாரு அந்த இடத்துல. அந்த சாமி பாலசாமிக்கு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னா ஒரு நம்பிக்கை இல்லை, எனக்கு விலை கம்மியா இருக்கிறது வேணும் அப்படின்ட்டு அவர் அந்த மோந்திர கடைக்காரர் நம்பிக்கையே இல்லை. அதனால 3 முறை அவருக்கு மோந்திரமே கிடைக்கல. அப்புறம் அவர் வேதனைப்பட்டாரு. அதை எதுக்காக சொல்றேன்னா, நம்மள கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா எதுனாலும் எங்கனாலும் எப்படினாலும் கிடைச்சிடும். அவசரப்படாதீங்க. அந்த அன்னதானத்தை போய் வேஸ்ட் பண்ணாம கிடைக்கிற வரையும் நம்ம சாப்பிடுங்க. எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மட்டும் வாங்கிக்கங்க. நம்ம பத்தல அப்படின்னா கூட திரும்பி வாங்கிக்கங்க. அதிகமா வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கல்யாண சாப்பாடு வேஸ்ட் ஆனா கூட சரி அப்படின்லாம். இது வந்து ஐயனுடைய பிரசாதம். பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு கச்சிதமா வாங்கி சாப்பிடுங்க. ஐயனுடைய பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்கின அழகா உட்காந்து